خذ بيدي قلتي التي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகவல்லோ நாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான ஹாத்தபுன் நபியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சென்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகிறதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ ஷஅபான் மாதத்துடைய கடைசி ஜும்ஆவில் 4வது ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஷஅபான் மாதத்தின் பொருட்டினாலும் இந்த ஷஅபான் மாதத்திற்கு சொந்தம் கொண்டாடிய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும், நாட்டு தேட்டங்களையும், ஹாஜத்துகளையும் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய், முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், கண்ணீர்கள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், சிகர்கள் போன்ற எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல அமல்களையும் எல்லா துஆக்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, இன்னும் சில நாட்களில் நாம் ரமதானை அடைய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த வெள்ளி நோன்போடு நாம் அந்த ஜும்ஆவை அடைந்திருப்போம். ரமதான் என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்குள் ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. சில விஷயங்களை மட்டும் நான் முன்வைத்து விட்டு நோன்பு சம்பந்தமாக, இந்த ரமதானுடைய பண்புகள் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் இன்றைய ஜும்ஆவில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ரமதானுக்கு கொடுத்திருக்கிற சிறப்பு, குர்ஆனில் சில விஷயங்களை பேசும் பொழுது பெயரை வெளிப்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பார். அதற்கான காரணம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய கண்ணியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்படி அல்லாஹ் தஆலா இந்த 12 மாதங்களில் எந்த ஒரு மாதத்துடைய பெயரையும் குர்ஆனில் குறிப்பிட்டதில்லை, ரமதானை தவிர. ரமதானுடைய விஷயத்தை குர்ஆனில் பேசும் பொழுது ரமதான் என்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியது என்பது இந்த ரமதானுடைய கண்ணியம் என்ன என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்கிறார். சரி, இந்த ரமதான் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது என்ன? ரமதானில் கடமையாக்கப்பட்டிருக்கிற நோன்புகள். அந்த நோன்புகள் எதற்கு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது? பலரும் பல காரணங்களை சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு, ஏழை எளிய மக்களுடைய பசியை நாம் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பது நம்மில் சிலரும் சரி, மாற்று மதத்தவர்களும் சரி இந்த காரணத்தை சொல்றாங்க. இது உண்மையான காரணமா, சரியான காரணமா அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல வச்சுக்கலாமே தவிர, காரணம் என்ன அப்படின்னா, பசியை உணரணும் அப்படின்னா 2-3 நாள் பசியா இருந்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் பசியுடைய கொடுமை என்ன அப்படிங்கிறது. அப்ப 2-3 நாளோட அல்லாஹ் முடிச்சிருக்கிறான். ஒரு மாசம் ஃபுல்லா அல்லாஹ் போய் சொல்றான். அது மட்டும் இல்லை, வசதியாக இருக்கக்கூடியவர்கள் பசியை உணர வேண்டும் என்றிருந்தால் ஏழைகளுக்கு ஏனோ கடமையாச்சு.
நோன்புக்கு ஏழை பணக்காரன வித்தியாசம் இல்லையே. முஸ்லிம் பருவ வயதை அடைந்திருந்தால், அவனுக்கு சுய அறிவு இருந்தால் அவனுக்கு நோன்பு கடமை. இதுல பணக்காரன் ஏழை, சாப்பிட்றவன் சாப்பிடாதவங்கிற வித்தியாசம் கிடையாது. அப்படியானால் பசியை உணர்றதுக்கான காரணமாக நாம் நோன்பை பார்க்க முடியாது. காரணம் ஏழைகளையும் நோன்பு வைக்க சொன்னான். இன்னும் சில காரணங்கள் உடலை சுத்தப்படுத்துவதற்காக என்று சொல்வதும் உண்டு. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய காரணம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் தக்வாவுடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிய நாம் நோன்பை கடமையாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றார். நோன்புக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற சிறப்புகள், அந்த சிறப்புகள் என்ன என்பதை நாம் ஒரு பட்டியலை எடுத்துட்டு, இந்த நோன்பு அல்லாஹ் தஆலா ஏன் கடமையாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். அப்படின்னா இந்த நோன்புடைய மகத்துவம் என்ன, அதற்கான கூலி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் சொன்னான், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு. ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு அமலும் அவனுக்குரியது. இல்ல ஸியாம், நோன்பை தவிர ஹுவ லீ வ அன அஜ்ஸீ பிஹி, அது எனக்கானது, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அது மட்டும் இல்லை, சில ரிவாயத்துகளின் அடிப்படையில் நானே கூலியாகிறேன் என்பதாகவும் முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகிறார். இப்ப இறைவனே கூலியாக கிடைக்கிறான், இறைவன் கூலி கொடுக்கிறான் என்ற அந்த விஷயம் வரும் பொழுது நம்ம நோம்புல என்ன வலிக்க வச்சிருக்கிறோம்? காலையில இருந்து, அதாவது ஃபஜ்ருக்கு முன்னாடியில இருந்து மக்ரிபுடைய நேரம் வரை நாம உண்ணாமல் பருகாமல் நம்முடைய இச்சைகளை தீர்க்காமல் அப்படியே இறைவனுக்காக வேண்டி நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வது, இதுதான் நோன்பு. இது ஷரியத்துடைய அடிப்படை. ஆனால் காலையில சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதுனால மட்டும் அல்லாஹ் கிடைச்சிருவாங்க. ஏன் எத்தனையோ பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்குலாம் அல்லாஹ் கிடைச்சிருவானா? ஏன் சில பேர் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறாங்க, ஆனா இருக்கிற எல்லா தப்பையும் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு அல்லாஹ் கிடைச்சிருவானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? நோன்புக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற கூலிகளை பற்றி நம்ம ஒரு பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா, நோன்புங்கிறது என்னங்கிறது நமக்கு புரிய வரும். அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமான அமல். அல்லாஹ் என்ன சொல்றான்? நோன்பு எனக்கானதுன்றான். அவன் விரும்பி வைக்க சொல்றது அல்லாஹ்க்கு பிடிச்சமான அமல். இரண்டாவது, இறை நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் சூஃபியாக்களும் சரி, சஹாபாக்களும் சரி, ஏன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஆயுதமாக பயன்படுத்தியது நோன்பு. தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நோன்பு விடவே மாட்டாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைப்போம். இந்த பழக்கம் சஹாபாக்கள்கிட்ட இருந்தது, அந்த பழக்கம் வலிமார்களிடத்திலும் இருந்தது. ஏன் அது எல்லாமே அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, இறை நெருக்கம் கிடைப்பதற்கு ஒரு ஆயுதம் நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, முர்னி பி அமலின், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு அமலை சொல்லிட்டாங்க, அதை கொண்டு நான் சொர்க்கம் நுழைய வேண்டும், ரப்புடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சஹாபியை பார்த்து, அலைக பிஸ்ஸௌம், நீங்கள் நோன்பு வையுங்கள், ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, நோன்புக்கு நிகரான ஒரு அமல் இல்லை அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு என்ன கிடைக்குது? அது சஹாபி கேட்க வந்தது என்ன? சோனத்தை கேட்டாங்க, சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். மூணாவதா அதற்கடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பார்த்து சொன்ன விஷயம் என்ன? அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம்
பாவங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம், நரக நெருப்பை விட்டும் உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கடுத்து வருவோமே, நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க. சொர்க்கத்தில் ஒரு வாசல் உண்டு, அந்த வாசலுக்கு ரையான் என்பதாக பெயர். அந்த வாசல் வழியாக நோன்பாளிகளை தவிர யாரும் உள்ள போக முடியாது. அல்லாஹ் தஆலா நோன்பாளிகளை மட்டும் தனிமைப்படுத்தி இந்த வாசல் வழியா போங்க, ஃப்ரீயா போங்க, நீங்க உங்களை யாரும் கேட்க முடியாது. நோன்பாளிகளுக்கு என்றே ஒரு வாசலை அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறான் என்றால் அந்த நோன்பு என்பது எவ்வளவு மகத்துவமானது. ஏன் அல்லாஹ் தஆலா அந்த நோன்புக்கு நானே கூலி என்று இவ்வளவு விஷயங்கள் வரிசையா வருது. இவ்வளவு விஷயங்களையும் நீங்க காலைல சாயங்காலம் வரையும் பட்டினி கிடந்தா போதும், நமக்கு இது கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த நோன்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸ் உண்டு. கதாஉர் ரூஹ், நோன்பு என்பது ரூஹுக்கான உணவு. நம்மகிட்ட ரெண்டு இருக்குது, உடல் இருக்குது, உயிர் இருக்குது. ரெண்டும் கலந்து தானே மனுஷன். ரெண்டுல ஒண்ணு போச்சுனாலும் மை இருக்கு. இரண்டும் கலந்து இருக்கிறது. ரெண்டுல ஒண்ணுக்கு வரையறை இருக்குது, உடலுக்கு வரையறை இருக்கு, ரூஹுக்குங்கிறது வரையறை கிடையாது. ரூஹ் என்ற வார்த்தைக்கு சொல்லுகிறார்கள், இந்த ரூஹ் என்பது இத்ராக், எல்லா விஷயத்தையும் திரட்டிக் கொள்வது, தெரிந்து கொள்வது, இதற்கு பேர் தான் ரூஹ் என்று சொல்லுகிறார்கள். அந்த ரூஹ் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ரூஹ், கட்டுப்பாடுகளோடு வரையறையோடு இருக்கக்கூடிய உடலில் நுழைகிறது. கைக்கு ஒரு அளவு இருக்குது, கைக்கு குறிப்பிட்ட ஒரு எல்லை இருக்குது, நம்முடைய கண்ணுடைய பார்வைக்கு குறிப்பிட்ட ஒரு எல்லை இருக்குது, நம்முடைய செவித்திறன் கேட்கிறோம் இல்லையா, அந்த கேள்விக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. குறிப்பிட்ட தூரத்தை தான் நம்ம கேட்க முடியும், அதுக்கு மேல கேட்க முடியாது. ஆனால் ரூஹை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் அவருடைய வீட்டில இருந்து இவருக்காக வேண்டி செய்கிற அமல்களை அவருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது. வீட்டுல என்ன பண்றாங்க அப்படிங்கறது அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறார் அவர். ஏன் ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஏன் 100 வருஷம் கழிச்சு கபர்ஸ்தான்ல போய் நம்ம சலாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அந்த சலாம் அங்கு இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ரெண்டாவது. ரூஹ் என்பதற்கான வரையறை எல்லா விஷயங்களும் உலகத்துல எந்த மூலையில நம்ம இங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம், இங்கிருந்து சஹாபாக்களுக்கும் சரி பல வலிமார்களுக்கும் சரி நாம் சலாம் சொல்றோம். அந்த சலாமை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் மன்னரை வாசிகளுக்கு நாம் சலாம் சொன்னாலும் கூட அதை அவங்க கேட்கிறாங்க. காரணம் என்ன? நம் மனுஷனுடைய கேள்வி திறனுக்கு, மனுஷனுடைய பார்வைக்கு தான் அளவு இருக்குது, ரூஹுக்கு அளவு கிடையாது. இந்த மனுஷ உடல், ரூஹ், இந்த இரண்டையும் சேர்த்து தான் நம்ம இருக்கிறோம். எப்போ ஒன்றுடைய ஆற்றல் கூடுகிறது, உடலுடைய பலம் கூடிருச்சு அப்படின்னா ரூஹுடைய பலம் குறைஞ்சிடும். அதாவது நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா உடல் பலம் கூடுதா இல்லையா? அப்படி கூடிருச்சுன்னா ரூஹுடைய பலம் குறைஞ்சிடும். எப்ப ரூஹுடைய பலம் கூடுதோ அப்போ உடலுடைய பலம் குறைஞ்சிடும். அதாவது எப்ப அதாவது உடலுடைய பலம் குறையுது, நோன்பு வச்சிருக்கும் போது குறையுது. அப்படி குறையும் பொழுது ரூஹுடைய வீரியம் கூடுகிறதா? அந்த ரூஹை பரிசுத்தப்படுத்துவதற்கு, அந்த ரூஹில் இருக்கக்கூடிய அந்த ரூஹுடைய தன்மையை பரிசுத்தப்படுத்துவதற்கு, அதை அழகாக்குவதற்கு இந்த நோன்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு என்பது கதாஉர் ரூஹ், நோன்பு என்பது உடல், அதாவது உயிருக்கான உணவு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நம்ம எப்படி நோக்கணும்? நம்ம ஒரு 3 விஷயத்தை தடுத்து வச்சிருந்தா அதான் நோக்கணும்னு நினைச்சு வச்சிருக்கிறோம்.
ஆனால் யதார்த்தத்தில் நோன்பு என்பது என்ன என்பதை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஹ்யா உலூமுத்தீனை பதிவு செய்யும் பொழுது, நீங்கள் நினைப்பதெல்லாம் நோன்பல்ல, உண்மையில் யதார்த்தத்தில் நோன்பு என்பது வயிறு நோன்பு இருக்கிறது நோன்பு இல்லை. உங்களுடைய கண் நோன்பு இருக்கணும், உங்களுடைய காதுகள் நோன்பு இருக்கணும், உங்களுடைய வாய் பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நோன்பு இருக்கணும். நீங்கள் நினைப்பது போல உள்ள நோன்பு என்பது மேல சொன்ன எல்லா கூலிகளுக்கும் தகுதி பெறுமா அப்படின்னா இல்லை. அடுத்த விஷயங்கள்லேயே வரணும். கண்ணு ஒரு ஹராமான விஷயத்தை பாதுகாக்கணும், காது ஒரு தவறான விஷயத்தை கேட்கறத விட்டு பாதுகாக்கணும். ஏன் நம்ம பேசுற வார்த்தைகள் தவறான வார்த்தைகளை பேசுவதை விட்டும் தடுத்துக் கொள்வது. சாப்பாடை எப்படி நம்ம தடை செஞ்சு வச்சிருக்கிறோமோ, குடிக்கிறத நம்ம எப்படி தடை செஞ்சு வச்சிருக்கிறோமோ, அதே போன்ற தவறான விஷயங்களை பார்ப்பதையும் கேட்பதையும் பேசுவதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நோன்பு. உண்மையிலே யதார்த்தத்தில் நோன்புக்கான அங்கமே இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பார்வை, அந்த பார்வைங்கிறது நமக்கு நோன்பு இருக்கணும். கஸ்ஸாலி இமாம் சொல்றாங்க, உங்களுடைய பார்வை நோன்பு இருக்கணும். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்-நظرத்து சஹ்மும் மஸ்மூமும் மின் சிஹாமி இப்லீஸ். பார்வை என்பது ஷைத்தானுடைய, இப்லீஸுடைய விஷம் தடவப்பட்ட அம்பு என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு முடிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, மன் தரகஹா மின் மஹாஃபதி, யார் இறைவனுக்கு பயந்து அதை தவிர்த்துக் கொள்கிறார்களோ, அப்தலஹுல்லாஹு ஈமானன், அவருடைய ஈமானை, யார் தவறான விஷயத்தை பார்க்கிறத தடுத்துகிறாரோ அவருடைய ஈமானை அல்லாஹ் எப்படி ஆக்குறான்? யஜிது ஹலாவதஹு ஃபீ கல்பிஹி, ஈமானுடைய யதார்த்த சுவையை அவர் கல்விலே பெற்றுக் கொள்வார். யார் தவறான விஷயங்களை பார்க்கிறத தடுத்துகிறாரோ அவருடைய ஈமானுடைய சுவையை அவர் பெற்றுக் கொள்வார். இப்படிப்பட்ட ஈமான் வெளியில என்ன நடந்தாலும் பரவாயில்ல. உதாரணத்துக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் தெரியும். வெளியில எவ்வளவு நோவினைகளை அனுபவிச்சாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எடுத்தா, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா என்னுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தா, அவருடைய அவ்வளவு கொடூரமான ஒரு வாழ்க்கை, அவ்வளவு கஷ்டங்கள். ஏன் சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம், காஃபிர்கள் கொடுத்த தொல்லைகள்ல அவர்களுடைய மர்ம உறுப்பில் அம்பு அடிக்கிறார். எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தும் கூட நீ ஈமான விடணும் விடல. காரணம் என்ன? அந்த ஈமானுடைய சுவை என்ன என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள். அவருடைய கல்வில அந்த ஈமானுடைய சுவை இருந்தது. அப்படி நம்முடைய ஈமானும் பலமாக வேண்டுமா? அதற்கு அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, யார் பார்வையை தாழ்த்திக் கொள்கிறார்களோ, பார்வையை ஹராமான விஷயங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, யஜிது ஹலாவத்தல் ஈமான ஃபீ கல்பி, அவருடைய கல்வில் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்வார் என்றார்கள். அடுத்து சொன்ன நம்மளுடைய நாவு நோன்பு இருக்கணும். அப்படின்னு சாப்பிடாம இருக்கிறதுல பேசுற விஷயங்களை நம்ம குறைச்சிடணும். அப்படி நம்ம பேசுற விஷயங்கள்ல நம்ம பேணிக்கையா இருந்தா, நல்ல விஷயங்களை மட்டும் பேசணும், தேவையில்லாத விஷயங்களை பேசுறதை நம்ம தவிர்த்துக்கணும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ ஸியாமு மினத் தஆமி வஷ்ஷராபி. நீங்க நினைக்கிற மாதிரி நோன்புங்கிறது குடிக்கிறத விடுறதோ சாப்பிடுறத விடுறதோ கிடையாது. இன்னம ஸியாமு மினல் லக்வி வர்ரஃபஸ். உண்மையில் யதார்த்தத்தில் நோன்பு என்பது தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை விட்டும், அருவருப்பான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்வதுதான் யதார்த்தத்தில் நோன்பு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நோன்பு நம்மள்ட்ட வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? பேசுற விஷயங்களை நம்ம அனுபவிக்கணும். நம்முடைய நோன்பு அப்படிங்கிறது நம்முடைய நாவில் பிரதிபலிக்கிறது. நோன்பு வச்சிருக்கும்போது நம்ம எது தப்பான விஷயங்களையோ தேவையில்லாத விஷயங்களையும் நம்ம பேசக்கூடாது.
அப்படி நாம் நம்முடைய நாவு நோன்பு வச்சா என்ன நடக்கும்? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய நாவு நோன்பு வச்சா இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பான். உங்களுடைய எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதற்கு பொறுப்பேற்கிறான். அதற்கு உதாரணமாக ஒரு செய்தியை சொல்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வரும் பொழுது என்ன பேசினாங்க? யகூதிகள் எவ்வளவு மோசமா பேசினாங்க. அதுக்கு முன்னாடி மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் என்னுடைய கூட்டத்துல இந்த குழந்தைய தூக்கிட்டு போனா பாக்குறவனா வேற மாதிரி பேசுவான். அப்படி பேசும்போது நான் என்ன செய்யறதுன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா, நான் இறைவனுக்காக வேண்டி நோன்பு வச்சிருக்கிறேன். எதுல? வலன் உகல்லிமல் யௌம இன்சியா, இன்னைக்கு நான் மனிதர்கிட்ட பேச மாட்டேன், பேசாம இருக்கிற நோன்பு வச்சிருக்கிறேன் சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க. அப்படி அவர்கள் அந்த இடத்துல பேசாம அமைதியா இருந்தாங்க. அதற்கு பதிலாக அல்லாஹ் என்ன கொடுத்தான்? அவங்க கையை காட்டினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. யார் நாவை அடக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறைவான விதத்தில் அல்லாஹ் தஆலா சிக்கல்ல இருந்து வெளியே கொண்டு வருவான்றாங்க. இப்படி நம்முடைய நாவை நமக்கு நம்ப வைக்கணும். அதற்கு அடுத்ததாக நம்முடைய காதுகள், அதாவது பேசுற விஷயங்கள் அல்ல, கேட்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? பேசுற விஷயங்களை விட கேட்கிற விஷயம் டேஞ்சர். ஏன் அப்படின்னா, எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசவே ஆரம்பிக்கிறோம். இதாச்சும் நம்ம கேட்டுருவோம் நல்லா, அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த விஷயத்துல சொல்றாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இந்த பேசுற, அதாவது கேட்கறது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமானது அப்படின்னா, அல்லாஹ் தஆலா யூதர்களுடைய பாதிரிமார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை குர்ஆன ஒரு இடத்துல திட்டுறான். எப்படி திட்டுறான்? சம்மாஊன லில் கதிபி வ அக்காலூன லிஸ்ஸுஹ்த். அது யூத பாதிரிகள் என்ன பண்றாங்க? அவர்கள் பொய்யை கேட்கிறார்கள். வ அக்காலூன லிஸ்ஸுஹ்த், லஞ்சத்தை சாப்பிடுறாங்க. லஞ்சத்தை சாப்பிடுறது ஹராமான விஷயம். ஹராமான ஒரு விஷயத்தை முன்னாடி என்ன கொண்டு வராங்க? சம்மாஊன லில் கதிப், பொய்யான விஷயங்களை, தவறான விஷயங்களை கேட்கிறாங்க. அந்த கேட்கிற விஷயத்தை இதோட சேர்த்து சொல்றாங்களா? ஹராம சாப்பிடுறதோட சேர்த்து சொல்றாங்க. ஏன் சொல்ல போனா அந்த ஹராம சாப்பிடுறத சொல்றதுக்கு முன்னாடி எதை சொல்றாங்க? தப்பான விஷயத்தை கேட்கறதா அல்லாஹ் முன்னாடி கொண்டு வரும். அப்படின்னா நம்ம என்ன விளங்குறோம்? தப்பான விஷயங்களை கேட்பது என்பது, சரி அவர் தானே பேசினார், நான் கேட்டுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு கிடையாது. சொல்ல போனா ஒரு ஆள் கேட்க போய் தான் அடுத்த பேசுறாங்க. அந்த பேசுறதுக்கு காரணமா அமைகிறதே இந்த கேட்கறது தான். அதனால் இந்த விஷயத்தையும் நம்ம, அதாவது தப்பான விஷயம் பேசப்படும் பொழுது அந்த இடத்துல நம்ம எந்திரிச்சு போயிடும். கேட்கறது விஷயங்கள்லயே நம்ம நோன்பு இருக்கணும். அதுக்கடுத்து குறிப்பாக நம்ம அதிகமா, அதாவது சாப்பிட்றதுல அது ரெண்டாவது. நோன்பு வச்சா நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனா சஹர்லையும் சரி, இஃப்தார்லையும் சரி, ஏன் மற்ற நாட்கள்லையும் சரி, சாப்பிட்ற விஷயங்கள்ல நமக்கு சாப்பாடை குறைக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில மஸ்ஜித் நபியில ஒரு மனுஷன் வர்றார், ஒரு சஹாபி வர்றாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்பதான் உள்ள வர்றாங்க. உள்ள வந்த உடனே இப்பயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நோம்புல சஹருடைய நேரத்தில் ஃபஜர் தொழுகைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏப்பமா தான் இருக்கும். அது சத்தம், அதாவது ஓதுறது குழப்பற அளவுக்கு ஏப்பம் வருது. நான் சும்மா சொல்லல, போன வருஷம் இருந்த விஷயத்தை நான் சொல்றேன். தொழுகை வச்சுட்டு இருப்போம், ஏப்பம் விடுவாங்க, நம்ம ஓதுறது கொடுக்க போயிடும். சொல்ல வந்த விஷயம், அந்த சஹாபி வந்த உடனே ஒரு ஏப்பம் விடுறாங்க. அப்படி விடும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அக்ஸிர் மின் ஜிஷாஇக், உங்களுடைய ஏப்பத்தை நீங்க குறைச்சிக்கோங்க. அதாவது ஏப்பத்தை சத்தம் இல்லாம ஏப்பம் விடுறது கிடையாது, ஏப்பத்துக்கு காரணமான உணவு குறைச்சிக்கோங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்லிட்டு சொன்னாங்க, இன்ன அத்வலன் நாஸி ஜியாஅன், நாளை மறுமையில் அதிகமாக பசித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரு, ரொம்ப நேரம் பசிச்சு இருக்கிறவங்க யாருன்னா, இன்ன அத்வலன் நாஸ் ஜியாஅன் யௌமல் கியாமா அக்ஸருஹும் ஷபஅன் ஃபித் துன்யா,
இந்த உலகத்தில் யார் வயிறு நிரம்ப சாப்பிட்றாங்களோ அவர்கள் நாளை மறுமையில் அதிகமாக பசியா இருப்பாங்க சொல்லுவாங்க. அதாவது உலகத்துக்கும் ஆகரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா ரெண்டுக்கு நேர்மாற்றமாக தான் இருக்கும். அதாவது இந்த உலகத்துல நம்ம வாழும்பொழுது கட்டுப்பாடோட வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அங்க கட்டுப்பாடு இருக்காது. இங்க நம்ம கட்டுப்பாடு இல்லாம வாழ்ந்தோம்னா அங்க கட்டுப்பாடோட எங்க போக வேண்டியது இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். பல சிரமங்களுக்கு நம்ம ஆளாகணும். அதே போன்றுதான் இங்க இந்த விஷயத்திலே சொல்றாங்க, சாப்பாடு நீங்கள் குறைங்க. அது குறைக்கிறது அப்படிங்கிறது நாளை மறுமையில் உங்களுக்கு பிரயோஜனத்தை தரும். நீங்க இந்த உலகத்தை நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நாளை மறுமையில் நீங்கள் அதிகமாக பசித்திருக்க வேண்டியது வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சஹாபியை கூப்பிட்டு எச்சரிச்சாங்க. சரி, இது ஒரு விஷயம் இருக்கட்டும். இது நோன்பு அப்படிங்கிறது நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறோம். உடலுக்கு அதாவது சாப்பாடு நம்ம குறைச்சோம் அப்படின்னா இது உடலுக்கான நோன்பு. அதே போன்று உயிருக்கான நோன்பு என்ன அப்படின்னா உடலுக்கான அதாவது உயிருக்கான நோன்பு உயிருக்கான உணவு என்பது நல்ல அமல்களை செய்யறது இருக்கு இல்லையா. உடலுக்கு எப்படி சாப்பாடு தேவையோ உயிர் நல்லா இருக்கணும், நம்முடைய ரூஹு நம்முடைய ஆன்மா சுத்தமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது அமல்கள், நல்ல அமல்கள், திக்ருகளாகட்டும் ஸலவாத்துகளாகட்டும், ஏன் குறிப்பாக ரமலான்ல குர்ஆன் ஓதுறதாகட்டும். அந்த குர்ஆன் ஓதுவது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல சுன்னத்துகளை நம்ம பேசுறோம் இல்லையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஒரு சுன்னத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா குர்ஆன் ஓதுறது. யாரும் மறுக்க முடியாது. குர்ஆனை ஓதுவது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகப்பெரிய சுன்னத். அதை குறிப்பாக இந்த ரமதான்ல நம்ம அதிகமாக ஓதணும். குர்ஆன் ஓதக்கூடியவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு, அதாவது காரிகள் சொல்லுவாங்க, காரிகள்ல அந்த குர்ஆனை ஓதுவதனுடைய முறைகளை சொல்லிக் கொடுக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நாஃபிஉல் காரி ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லுவாங்க. அவங்க என்ன, அவங்களுக்குள்ள தனி சிறப்பு என்ன அப்படின்னா அவங்க பேசினாங்கன்னா பேச பேச வாயிலுக்கு கஸ்தூரி வாசம் இருக்கும். அவங்க பேசினாவே வாசம் வரும். அப்படி இருக்கக்கூடிய அவர்களிடத்துல ஒருத்தவங்க போய் கேட்கிறாங்க, ஏன் நீங்க பேசினா மட்டும் வாசமா வருது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய கனவில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நான் ஓதுறத பாராட்டி பக்கத்துல வந்து என்னுடைய வாய்க்கு பக்கத்துல வந்து சில விஷயங்களை ஓதுனாங்க. அந்த கனவு கலைஞ்ச அடுத்த நாள்ல இருந்து நான் எப்ப பேசினாலும் எனக்கு வாய்க்கு வாசம் வருங்க. இது யாருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த கண்ணியம்? குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கண்ணியம். அப்படியானால் நாம் இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய ரூஹ் பரிசுத்தமாகிறது. திக்ர்களை நாம் எவ்வளவு விஷயங்கள் நம்ம அதிகமாக செஞ்சுட்டு வரோம். மற்ற நாட்களை விட ரமலான் அப்படின்னு வந்துட்டா நமக்கு தனியாக தெரியும் இது அமலுக்கான நாட்கள் அப்படின்னு. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை நம்மின் மூலமாக சிறப்புப்படுத்துகிறான். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் அதிகமான நல்ல அமல்களை செய்வதற்கான தௌஃபீகை நமக்கு தருவானார். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை பற்றி சொல்லும் பொழுது இந்த ரமலானில் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. சொர்க்கம் எப்படி அலங்கரிக்கப்படுகிறது? சோனவாசிகள் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி, சோனவாசிகளுக்காக வேண்டி அலங்கரிக்கப்படுது. அங்க அலங்கரிக்கப்படுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அலங்கரிச்சுக்கணும்? சொர்க்கத்துக்கு தயாராகக்கூடிய அமல்களால், சொர்க்கத்துடைய விலைகளால், அதாவது சொர்க்கத்துக்கு நம்ம கூட்டிட்டு போற அமல்களை அதிகமாக செஞ்சு நம்ம அழகுபடுத்திக்கணும். அல்லாஹ் அதற்கான தௌஃபீகை தருவானாக. இந்த ரமலானை பிரயோஜனம் கொண்டாட ரமலானாக கழிப்பதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தருவானாக. இந்த ரமலான் நாளை மறுமையில் நமக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய ரமலானாக, நாளை மறுமையில் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய, இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை கழிப்பதற்கான தௌஃபீகை தருவானாக. குறிப்பாக நம்முடைய நோன்புகள் பெயரளவில் நோன்பாக இருந்து விடாமல் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் நாம் நோன்பு இருக்கிறோம் என்கிற விஷயம் வெளிப்படுவதற்கான, அதாவது தவறான விஷயங்களை பேசாம, பார்க்காம, கேட்காம, தேவையில்லாத விஷயங்களில் நாம் ஈடுபடாமல் இருப்பதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தருவானாக.
இறையிலமா கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் தூங்காவனமான ரோதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பல முறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்பு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் நசீவாக்குவானாக. பேசியதன்படி கேட்டதன்படி அமல் செய்வதற்கான தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. நாம் எப்படி இந்த ஜுமாவுடைய சபையில் ஒன்று கூட இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.